வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கைதாகின்றாரா? கொங்கு மண்டலத்தில் போட்டுடைத்தார் உண்மையை. டெல்லி ஃபார்முலாவை தமிழ்நாட்டிலும் களமிறக்கும் பாஜக, பதட்டத்தில் அறிவாலயம். இதை பற்றி விரிவாக பேசுறதுக்கு முன்பாக கொங்கு மண்டலத்தில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்ன பேசினார் என்ற விஷயத்தை விரிவாக பார்த்துட்டு வந்துருங்க. டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மேல பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைச்சாங்க. நேர்மையா நேர்வழியில தேர்தலை எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாம கோடைத்தரமாக நடந்துட்டாங்க. இன்னைக்கு என்ன தீர்ப்பு? அந்த வழக்கில எந்த முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு. மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அவர் கட்சியை சார்ந்த மனிஷ் அகர்வாலும் சிறையில கழிச்சிருக்கக்கூடிய நாட்களை பாஜக திரும்ப தர முடியுமா? மீண்டும் டெல்லியில தேர்தல் நடத்த முடியுமா? இதே ஃபார்முலாவை தான் தமிழ்நாட்டில் செய்ய நினைக்கிறாங்க. தன்னோட ஏவல் அமைப்புகளை வச்சு நம்ம மேட்ட பாக்குறாங்க. உங்களுடைய அரட்டல் மிரட்டலுக்கு பயப்படாங்க. அடிமையும் இல்ல, கோலையும் இல்ல. நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் மனோஜ் சிசோடியா அவர்களையும், தெலுங்கானாவில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர ராவனுடைய மகள் கவிதா அவர்களையும் கைது பண்ணிவிட்டு பிறகு டெல்லியில் பாஜக எப்படி வெற்றி பெற்றார்களோ அதே போன்று தமிழகத்திலும் சரி முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்னையும் என்னுடைய அமைச்சர் பெருமக்களையும் கைது செய்துவிட்டு தேர்தலை நடத்தி வெற்றி பெறலாம் என்று நினைக்கின்றார்கள். அதனால தான் ஈடியானது 3 முறை நம்முடைய டிஜிபி அவர்களுக்கு கடிதம் எழுதி லஞ்ச ஒழிப்புத்துறையானது வழக்கு பதிய சொல்லியிருக்கிறது. இந்த நீதிமன்ற உத்தரவின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறையானது திங்கட்கிழமையோ அல்லது அதற்கு மறுநாளோ நம்முடைய நேரு மீது வழக்கு பதிவு செய்வார்கள். அந்த வழக்கின் அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் கைதாகலாம். பிறகு உடனடியாக தேர்தல் நடத்தப்படலாம். அப்படி தேர்தல் நடத்தப்பட்டால் தலைமை இல்லாத கட்சியானது தள்ளாட்டம் ஏற்படும். அந்த தள்ளாட்டத்தின் அடிப்படையில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும். இதுதான் பாஜகவினுடைய டெல்லி ஃபார்முலா. அப்படிதானே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் மனோஜ் சிசோடியா அவர்களையும் உள்ள தூக்கி வச்சுட்டு அதிரடியாக தேர்தல் நடத்தி இந்தியாவே ஆள்றோம், ஆனால் இந்தியாவுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லி ஆள முடியலே என்ற குறைப்பட்டு கொண்டவங்க அந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சாங்க. அதே மாதிரி தான் இங்கே வெற்றியை பெற்றுவிடலாம் என்று நினைக்கின்றார்கள். அது ஒருபொழுதும் நடக்காது அப்படின்னு நம்ம முதலமைச்சர் பேசியிருக்கிறாருங்க. ஆனால் டெல்லி ஃபார்முலாவை இங்கே அரங்கேற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லி ஃபார்முலாவை தமிழகத்தில் அரங்கேற்ற முடியாது. அதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, ஊழல் புகாராக இருந்தாலும் சரி, இல்லை தேர்தலாக இருந்தாலும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டுமே எதிர்கொண்டார். மீதி யாருமே பார்த்தீங்கன்னா அந்த புகார் பற்றியான கருத்து தெரிவிப்பதாக இருந்தாலும் சரி, அந்த புகாரை எதிர்த்து போராடுவதாக இருந்தாலும் சரி, இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உறுதுணையாக யாருமே இல்லை. காங்கிரஸ் கட்சி தான் எதிர்கட்சி வரிசையில் இருக்குது, ஜனநாயக பூர்வமான கட்சி. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பில் கைகோர்த்திருக்க வேண்டும். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் பார்த்தீங்கன்னா டெல்லி தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணுகின்ற பொழுதும் சரி, இல்லை தேர்தல் நடத்துகின்ற போதும் சரி, இது எந்த அளவுக்கு ஜனநாயகம் அப்படின்னு காங்கிரஸ் ஆனது பாஜகவுக்கு எதிராக இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக இல்லை. அதனால் அன்றைய தேர்தல் களத்திலும் சரி, அன்ற வழக்கு விஷயத்திலும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தனித்து விடப்பட்டார். தனித்து விடப்பட்டதனால அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உள்ளே போக நேர்ந்தது. ஆனால் தமிழகத்தில் அப்படி ஒரு நிலையா? கிடையவே கிடையாது. அதே கொங்கு மண்டலத்தில் நம்ம முதலமைச்சர் ஐயா பேசுவார். எப்பொழுதும் சரி, கூட்டணி என்றால் ஒரு தேர்தலுக்கும் இன்னொரு தேர்தலுக்கும் கூட்டணியுடைய எண்ணிக்கை, கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே தான் வரும். எப்போதும் கூட்டணிகளானது உயராது. ஆனால் நம்முடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 9 ஆண்டு காலமாக இணக்கமாக இருக்கிறது. தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணிகள் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஆகும். புதிய கட்சிகள் வரும், பழைய கட்சிகள் வெளியேறும். அதுதான் பார்த்தீங்கன்னா கூட்டணியினுடைய வரலாறாக இருந்தது. ஆனால் நாம் இப்போ ஒரு புதிய சாதனை பண்ணியிருக்கிறோம். 9 ஆண்டு காலமாக ஒரே கூட்டணியில் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடிய மாற்று கட்சியில் இருக்கிறவங்களும் நம்ம கூட்டணியிலோ இல்லை நம்ம கட்சியிலோ சேர்றாங்க. பிற கட்சிகளோ நம்ம கூட்டணியில் சேருகின்றார்கள். அதனால் நாம தான் வெற்றி பெற போகிறோம். ஸோ இந்த வெற்றியை தடுப்பதற்கு டெல்லி ஃபார்முலாவை கையில் எடுக்கிறது பாஜக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முதல்வர் சொல்வதில் எனக்கு ஏற்படுவது கிடையாது. ஜனநாயக சக்திகளை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இணைவதும், அதே மாதிரி பிற கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா திமுகவுடன் கைகோர்ப்பதும், அது திமுகவுக்கு பலமா பலவீனமா என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு பலவீனம் தானுங்க. ஏன்னா எனக்கு தெரிந்து தேர்தல் வரலாற்றிலே எத்தனையோ கட்சிகள் கூட்டணி சேர்ந்திருக்கன. ஆனால் அப்போதெல்லாம் பெரிய விமர்சனங்கள் எழவே இல்லை.
எதிர்ப்பலையானது கிளம்பவே இல்லை. விமர்சனங்கள் எழுந்திருக்கலாம், ஆனால் எதிர்ப்பலை என்பது சொந்த கட்சியிலிருந்தே எப்போதும் எழுந்ததே கிடையாது. தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு தொண்டர்கள் கட்டுப்படுவார்கள். ஆனால் தேமுதிக தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திமுகவுடன் போய் சேர்ந்தது. அது பயங்கரமான விமர்சனம் எதிர்கொண்டது. அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தேமுதிக தொண்டர்களும் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எந்த அளவுக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் போய் சேர்ந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, தேமுதிக தலைமைக்கு நீங்கள் வேட்பாளரை போட்டிங்கன்னா கூட தொண்டர்களாக இருக்கக்கூடிய நாங்களே அவங்கள தோக்கடிப்போம் அப்படின்ற வரைக்கும் தேமுதிக தலைமைக்கு எதிர்ப்பு போய் சேர்ந்துச்சு. அதனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வச்சதிலிருந்து எனக்கு தெரிந்து 8 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நாளில் இந்த 8 நாளும் கட்சி ஆஃபீஸை விட்டு வெளியவே வரல, பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை. எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கிறது, எத்தனையோ அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. எதற்குமே நம்முடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குரல் கொடுக்கவே இல்லை, வெளியே வரவே இல்லை வச்சுங்களேன். நல்லக்கண்ணவர்கள் இறந்தார்கள், அங்கே பத்திரிகையாளர்களை எல்லாரும் சந்திச்சாங்க கட்சி தலைவர்கள். நல்லக்கண்ணுக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு, நல்லக்கண்ணு எப்பேற்பட்ட மனிதன், நல்லக்கண்ணை தோக்கடிச்சது யாரு, இப்படி எல்லா விவரங்களையும் பேசினாங்க. ஆனால் நம்முடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அவங்களுடைய தம்பி சுதீஷ் அவர்களும் வந்தாங்க, மரியாதை செலுத்தினாங்க. அப்படியே ஒரு நிமிடம் நிற்காம பூந்தடிச்சு ஓடினாங்க. ஏன்னா பொதுமக்கள் மத்தியிலும் சரி, தொண்டர்கள் மத்தியிலும் சரி, தேமுதிக திமுகவுடன் இணைந்தது பயங்கர எதிர்ப்பு மனநிலையை கிளப்பி இருக்குது. அதனால செய்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் எடக்கு மடக்காக மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்கன்னா இன்னும் கூட்டணிக்குள்ள பெரிய விரிசல் ஏற்பட்டுவிடும். சரி, கூட்டணியில் தொடருதா இல்லையா என்ற ஐயமே ஏற்பட்டுவிடும். அதனால ஊடகத்துக்கு வாய்ப்பு தரக்கூடாது என்பதற்காக, எதுவும் கேள்வி கேட்டுறக்கூடாது என்பதற்காக எல்லாமே மறந்து போயிடல மக்களுக்கு. அந்த மாதிரி திமுகவுடன் தேமுதிக கூட்டணி வச்சதும் கண்டிப்பாக மறந்து போயிடும் என்ற அடிப்படையில் எதிர்ப்புகள் குறைந்து போயிடும் என்பதனால இப்போதைக்கு பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டாம் என்று அவங்க ஓட்டம் அடிச்சிட்டாங்க. அதனால தான் 8 நாளாக பார்த்தீங்கன்னா பொதுத்தளத்துக்கு வராமையே இருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். அந்த அளவுக்கு இந்த கூட்டணியானது முரண்பட்டு நிற்குது. இப்படி முரண்பட்டு நிற்கக்கூடிய இந்த கட்சிகள் திமுகவுடன் சேர்ந்தது திமுகவுக்கு தான் பலவீனம். தேமுதிகவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பலமாக இருக்குமா இல்லையா என்ற விஷயமானு நமக்கு தெரியல, தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். அதே மாதிரி பன்னீர்செல்வம், எத்தனையோ பேர் கட்சியில் இணைகின்றார்கள். ஆனால் பன்னீர்செல்வம் இணைந்த பிறகு திமுக காரங்களே விமர்சனம் வச்சாங்க, பன்னீர்செல்வம்லாம் தேவையா, பன்னீர்செல்வத்தினால் திமுகவுக்கு அப்படி என்ன வாக்குகள் வரப்போகுது, திமுக எதிர்ப்பில் இருந்த மனுஷனை திமுகவில் சேர்த்துட்ட பிறகு என்ன ஜெயலலிதா வாக்குகள் திமுகவுக்கு வரப்போதா? எப்போதும் சரி திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவினுடைய வாக்கு. ஒருத்தன் திமுகவே ஆதரிக்கிறான்னு வச்சுங்களேன், அவனுக்கு ஆதரவாக இருந்தவன் கூட திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுவான். அவனுடைய ஆதரவாளர்கள் மட்டும் திமுக எதிராக ஓட்டு போடுறதில்ல, இன்னும் 10 பேரை சேர்த்து ஏன்னா திமுக எதிராக ஓட்டு போடுறா அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஏன்னா திமுக எதிர்ப்பு மனநிலையில் வளர்ந்த அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் திமுக ஆதரவாளராக மாற மாட்டாங்க. அதனால் பன்னீர்செல்வம் திமுகவில் சேர்ந்தது அது திமுக வாக்குகளை குறைக்கும். திமுக செல்வாக்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்மறையாக கொண்டு போய் சேர்த்துடும். அதாவது பன்னீர்செல்வம் போன்றவங்க தான் திமுகவுக்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் திமுக இருக்கிறதா, அவ்வளோ பலவீனமாக இருக்கிறதா அப்படின்ற கருத்தியல் தான் வரும். அதனால் நம்ம முதலமைச்சர் சொல்கிறாரு, ஜனநாயக சக்திகள் திமுகவுடன் இணைந்ததுனாலும் இன்னும் நிறைய கட்சிகள் நம்மளுடன் கூட்டணி சேர்ந்ததுனாலும் நம்ம கூட்டணி பெருசாக இருக்கிறது, நாம தான் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அது பலன் தராது என்பது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன் பல அரசியல் அமைச்சருடைய கருத்துக்களும் அதான் இருக்கிறது. பிரேமலதா தானே திமுக கூட்டணி வெற்றி பெற செய்யணும். ஏன்னா 10 தேர்தலை திமுக தேமுதிக இல்லாமல் தான் சந்தித்திருக்குது. 10 தேர்தலையும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ புதுசாக தேமுதிக வந்த பிறகு தான் வெற்றியை உறுதிப்படுத்த போதா, இல்லை பன்னீர்செல்வம் வந்த பிறகு தான் வெற்றியை உறுதிப்படுத்த போகிறாரா? அதனால் கண்டிப்பாக இந்த 2 பேரும் திமுகவுடன் போய் சேர்ந்தது திமுகவுக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு தான். திமுகவுக்கு கண்டிப்பாக செல்வாக்கு குறையும் தான். அதனுடைய கண்ணியமும் அதனுடைய கொள்கை நிலைப்பாடும் சந்தேகத்துக்குரிய ஆகிடும். ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் தீய சக்தி என்று சொன்னவர், திமுக எதிர்ப்பில் கட்சி தொடங்கினவர், அவங்களே சேர்க்குறாங்கன்னா திமுக எங்கோ ஒரு இடத்துல கொள்கையை சமரசம் செஞ்சுக்கிச்சு அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் வரும். ஆனால் முதலமைச்சர் கைதாகுவாரா, அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. எனக்கு தெரிந்து முதலமைச்சர் கைதாவதுக்கான வாய்ப்பு 100% உண்டு. நேரு அவர்களை கைது பண்ணாங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி மாதிரி திமுகவையும் முதலமைச்சரும் காட்டி கொடுக்காம அமைதியாக தாம்பட்டா போதும்பா அப்படின்னு இருக்க மாட்டார். நேரு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பலவீனமானவர் தான்.
அது பல தருணங்களில் நம்ம பார்த்துருக்கலாம். செந்தில் பாலாஜி மீது பல வழக்குகள், அது மட்டும் இல்லை எஃப்ஐஆர் போட்டு பல நீதிமன்றங்கள் விசாரித்தாங்க. அப்படி வழக்குகள் பாய்கின்ற போதும், அதே மாதிரி செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜராக போகின்ற போதும் சரி, இந்த வழக்கிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக டெல்லி நோக்கி நம்ம செந்தில் பாலாஜி போகவே மாட்டார். ஆனால் நம்ம நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ரெய்டு பண்ணாலும் சரி டெல்லிக்கு போயிடுவாங்க யாராவது ஒருத்தர், இல்லை அவரே போயிடுவார். ஸோ அந்த அளவுக்கு ரெய்டுக்கு பயந்தவர், கைதுக்கு பயந்தவர். அதனால் செந்தில் பாலாஜி திமுக தலைமையை காப்பாற்றின மாதிரி நம்முடைய நேரு காப்பாற்ற மாட்டார். அதனால தான் சொல்கிறாரு, டெல்லியில் அரங்கேற்ற கூத்த தமிழகத்திலும் அரங்கேற்ற பார்க்கின்றார்கள் அப்படின்னு வந்து முதல்வர் சொல்கிறாரு. ஆனால் டெல்லியில் பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டுமே எதிர்கொண்டார். ஆனால் தமிழகத்தில் 10 கட்சிகள் இருக்குது திமுகவுடன் கூட்டணியில். அந்த 10 கட்சிகளும் பாஜகவை ஓட விரட்டுவாங்க. எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, பாஜக ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். முதலமைச்சரே ஊழல் பண்ணியிருக்காரு இல்லையா, நேரு எவ்வளோ கொள்ளடிச்சாரோ அந்த காசு முதலமைச்சருக்கு தான் போயிருக்குது, அதான் கட்சி நிதியாக கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் நிச்சயமாக முதலமைச்சருக்கு தான் இது போயிருக்குது அப்படின்னு பாஜக நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு முன்பாக திமுக கிட்ட இருக்கக்கூடிய அந்த 10-11 கட்சிகளும் பாஜக தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக நல்லா இருக்கின்ற கொள்கை பிடிப்புடன் இருக்கக்கூடிய திராவிட மண்ணை, பெரியார் மண்ணை அபகரிக்க வேண்டும், சங்கிகள் கூட்டமானது மதவெறியை உண்டாக்க வேண்டும், மத மோதலை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக திடீர்னு முதலமைச்சர் கைது பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக மத பிரச்சனையாக மாற்றி விட்டுருவாங்க. கொள்ளை அடித்ததெல்லாம் மக்கள் மறக்கணும் அப்படின்ற அளவுக்கு கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக திசை திருப்பி விடுவார்கள். பாஜக ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்குள்ள திமுக கூட்டணி இருக்கிறவங்க 10 நெரேட்டிவை செட் பண்ணிடுவாங்க. அதற்கு பிறகு பாஜக எந்த நெரேட்டிவை எதிர்கொள்வது? திமுகவுடன் 10-11 கட்சிகள் இருக்குது, அது ஒரு குற்றச்சாட்டு, அது ஒரு கருத்தியல், அது ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பாஜக பதில் சொல்ல தான் நேரம் இருக்கும், கைது பண்ணுறதுக்கு நேரமே இருக்காது. அதனால் டெல்லி ஃபார்முலாவை தமிழகத்தில் இறக்கவும் முடியாது. அதனால் பாஜக அதன் மூலமாக வெற்றியும் பெற முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் செய்யலாம். ஏன்னா இடி இயக்குனரை பொறுத்த வரைக்கும் 2 நாள் இல்லை 3 நாள் இங்கே இருந்தார். 3 நாள் அதிகாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் இடி இயக்குனரை பொறுத்த வரைக்கும் மூத்த அதிகாரிகளை களத்தில் இறக்கி நம்முடைய நேரு அவர்களை கைது பண்ணால் தமிழகத்தில் அரசியல் சூழ்நிலையானது எப்படி இருக்கும், அதன் மூலமாக ஏதாவது பிரச்சனை வருமா, ஸோ ஈடிக்கு என்ன நெருக்கடி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் ரீதியாக களத்தில் இறங்கி கருத்து கேட்டிருக்கின்றார்கள். எனக்கு தெரிந்து எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா நம்முடைய நேரு அவர்கள் கைது செய்யப்படலாம். நேரு மட்டும் உள்ளே போனார்னா திமுக அமைதியாகத்தான் விட்டுடும். ஏன்னா தேர்தல் நேரத்தில் பாஜகவை சீண்டும் விதமாக ஏதாவது பண்ணோம்னா அடுத்தடுத்த திமுக தலைவர்கள் சிறை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கும். முதலமைச்சரே சிறை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம அமைச்சர்களில் ஒருத்தர் உள்ளே இருக்கட்டும், நாம் தேர்தலை வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக வந்து சந்திப்போம். வெற்றி தான் நமக்கு முக்கியம். அதற்கு பிறகு நம்ம நேரு அவர்களை எப்படி வெளியே கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வந்துடலாம். ஏன்னா இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா திமுக கிட்ட தான் பெரிய வழக்கறிஞர் அணி இருக்குது. அதனால் எப்பேற்பட்ட வழக்காக இருந்தாலும் உடச்சி வெளியே கொண்டு வந்துடுவாங்க. ஆகையினால் நேரு அவர்கள் உள்ளே போனார்னா தேர்தல் முடிகிற வரைக்கும் உள்ளே இருப்பார். அவரை பலி கொடுத்து விட்டு தேர்தலை அமைதியாக சந்திக்கும் திமுக. அதனால் எனக்கு தெரிஞ்சு டெல்லி ஃபார்முலா முதலமைச்சரை தூக்கி உள்ளே போட்டு தேர்தலை சந்தித்தாங்களே, அதே மாதிரி ஏமன் சோரன் முன்னாள் முதலமைச்சராக இருந்தார். அந்த தருணத்தில் அவருடைய முதலமைச்சர் பதவி அவங்க பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு முன்னாள் முதலமைச்சராக இருந்தார். அந்த தருணத்தில் தூக்கி சிறையில் போட்டு தேர்தலை சந்தித்தாங்க. அந்த மாதிரியும் இங்கே முதல்வரை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி சிறையில் வைத்து விட்டு தேர்தலை சந்திக்கலாம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் முதல்வர் மீது கை வைப்பதற்கு பாஜக துணிச்சல் இருக்காது. அதுக்கு காரணம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அதுக்குள்ளே திமுக பாஜக தமிழகத்தை விட்டே ஓடுற அளவுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாங்க. ஏன்னா இது வரைக்கும் 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி ஆண்டிருக்குது, நாங்கள் இதுதான் சாதனை செஞ்சுருக்கிறோம், இந்த சாதனையினால தான் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்கல. பாஜக இந்த மண்ணுக்கு வேண்டாம், பாஜக இதெல்லாம் செஞ்சுருக்கிறது, பாஜக உரிமையை பறிக்குது, மாநில சுயாட்சி கொடுக்கவே இல்லை, நமக்கு நிதி உரிமையை கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பாஜக எதிர்ப்பு வைத்தே இந்த தேர்தலை சந்திக்குதுன்னா திமுகவினுடைய நெரேட்டிவ் செட் பண்ணுறது, பழி போடும் அரசியலானது எவ்வளோ திறனுடன் இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 2-3 நாளாக சமூக வலைத்தளத்தில் பயங்கரமாக ஒரு செய்தி ஓடிட்டு இருக்குது. அதாவது திமுகவுடைய இளைஞரணி ஒன்றிய அமைப்பு செயலாளர் என்று நினைக்கிறேன், 2 வயது குழந்தைய பால் ரீதியாக வன்புணர்வு செஞ்சு கொண்டுட்டு இருக்கிறான். ஸோ அவனை போக்குவரத்து சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் திமுக காரனுடைய பல்வேறுபட்ட அட்ராசிட்டிகள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஆனால் அதிமுகவிலையும் அதை பேச முடியல.
அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் கூட அதை பற்றி பேச முடியல. அதற்கு பதிலாக பாஜக மீது திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லத்தான் நமக்கு நேரம் இருக்குது. அதனால் டெல்லி ஃபார்முலாவை தமிழகத்தில் அரங்கேற்ற முடியாது. முதலமைச்சர் ஐயாவையும் அள்ளி உள்ளே வைக்க முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 5 ஆண்டு காலமாக பாஜகவால் தமிழக மண்ணில் ஊழல் செய்தவங்களை ஒன்றுமே பண்ண முடியல. தேர்தல் நேரத்தில் தான் பிடிங்கிட முடியும். அதனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் கிடைக்கின்ற பால் எல்லாம் சிக்ஸர் தான் அடிச்சிட்டு இருக்காரு. பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட ஊடக வலிமை காரணமாக பெருசாக ஊதி பெரிதுபடுத்தி விட்டு, ஏப்பா முதல்வர் பேசுறது அபாண்டமான பொய்யுப்பா, சாமியை இவங்கள சமாளிக்க முடியாதாப்பான்னு சொல்லிட்டு மூளையில் போய் முடங்கி இருக்கின்ற சூழ்நிலை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அதனால் டெல்லி ஃபார்முலா இங்கே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இருந்தாலும் கொள்கை பிடிப்பில்லாதவர்களையும் ஆண்டு காலமாக எதிர்த்தே அரசியல் செய்தவர்களையும் திமுகக்குள்ளையும் திமுக கூட்டணிக்குள்ளேயும் இணைத்தது திமுகவுக்கு பெரிய பலவீனமாக இருக்கும். அது வாக்கு சதவீதத்தை குறைக்கும், எந்தவித சந்தேகமும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தேமுதிக விலை போகலை, பன்னீர்செல்வம் விலை போகலை. விலை போகாத பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்கி வைத்திருப்பது திமுகவுக்கு என்ன பெரிய வெற்றியை தந்துட போகுதுன்னு தெரியல. சரி, இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி.